ஊழலுக்கு எதிராக விஜய் பேசின விஷயம் எந்த கட்சியோட கழுத்துல கத்தி வைக்கக்கூடிய அஸ்திரம். இந்தி பிஜேபியோட சேர்ந்து டிஎம்கே தான் தமிழுக்கு எதிராக செயல்படுது. அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி அமைச்சர் பொன்முடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வரை ஆபாசம் திமுக வென்றாவே ஆபாசம் தான். கொடநாடு கொலை வழக்குல யாருக்கு சம்பந்தம்? முதல்வரே சொன்னாரு எல்லாத்தையும் தூக்கி நான் உள்ள வைப்பேன், ஊழல் பண்ணாங்க, கொடநாடு கேஸ்ல எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ண வேண்டிங்களே, ஏன் பண்ணல? அப்ப நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்களோ கொடநாடு கேஸ்ல? நாங்க ரோட் ஷோ பண்ண பொருள் முறைய போலீஸ் ஏன் அனுமதி வாங்கல? தமிழக வெற்றி கழகம் இப்படிதான் பண்ணுமா? ஆட்சிக்கு வராம இருக்கும் பொழுதே போலீஸ் பர்மிஷன் வாங்காம ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா அப்ப ஆட்சிக்கு வந்தா சட்ட விதி என்ன நிச்சயம்? ரோட் ஷோவே கிடையாது. அப்ப அது என்ன? விஜய் வந்ததுக்கு என்ன 14 கிலோமீட்டர் வந்தாரு, அது பேர் என்ன? விஜய்க்கு சொல் புத்தியும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல அப்படின்னு பலகரப்பையா கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வீசியிருக்காரு. பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் தான் பதில் இல்ல, விஜய் கூட சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இல்ல. விஜயும் ஒண்ணுதான், விஜய் ரசிகர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு பலகரப்பையா பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்றாரு. பதில் சொல்ல விரும்பல. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்திருந்த அல்லது நினைத்திருந்த விடுதலை சிறுத்தையோட கூட்டணி கதவும் அடைக்கப்பட்டு விட்டது, அதிமுக கூட்டணி கதவும் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் 2020 தமிழக வெற்றி கழகத்தால் விஜயால் சாதிக்க முடியுமா? அப்ப பாமக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போகுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லல. அப்ப தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போதா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஊழலுக்கு எதிராக விஜய் பேசின விஷயம் எந்த கட்சியோட கழுத்துல கத்தி வைக்கக்கூடிய அஸ்திரம்? விஜய் எந்த கட்சியோட கழுத்துல கத்தியை வச்சிருக்காரு? அதாவது கடந்த 4 ஆண்டுகளா திமுக மன்னராட்சி பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தமிழகத்துல ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்துல ஒரு பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள்னு எந்த தரப்பு மக்களுக்கும் அது கொடுத்த வாக்குறுதி, குறிப்பா அரசு ஊழியர்கள் உட்பட யாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ஒரு சீட்டிங் பண்ணி இந்த ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க மன்னராட்சி எதுல எடுத்தாலும் ஊழல், இங்கங்க இல்லாதபடி ஒரு டிபார்ட்மெண்ட் திமுக இதுல எல்லாம் ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு போட முடியுமா? நான் சொல்றேன், அதான் சொல்றேங்க. 2011, 21 இந்த காலகட்டத்துல ரெட் ஜெயின், அதாவது சிவப்பு பூதம், இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் பற்று அதிகம். திடீர்னு அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்பப்பெல்லாம் தமிழ் பற்றே எங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு உண்மையிலே தமிழ் பற்று இருந்தா எப்ப பண்ணிருக்கணும் தெரியுமா? பள்ளி மாணிக்கம் அவர்கள் பினான்ஸ் இணை அமைச்சரா இருந்தாரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில. அப்ப ரூபா மாத்திருக்கணும். அப்ப அதிகாரம் கையில இருக்கிறப்ப பணம் எப்படி கொள்ளடிக்கலாம்னு பார்த்துட்டு அதிகாரம் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக அதை அடையாளமா பதிவு பண்றாங்க. அவங்களுக்கு பிரச்சனை. 2 அமைச்சர் உள்ள, ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுல இந்தி கட்டாயம் 2 விக்கெட் தமிழ் ஒழிக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு காட்டுறாங்க. இந்தி பிஜேபியோட சேர்ந்து டிஎம்கே தான் தமிழுக்கு எதிராக செயல்படுது. ஒரே ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. என்னென்ன விஷயத்துல அவங்க என்னென்ன ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசோட தப்ப பிஜேபி ஒரு பிளாக்மெயில் பண்ணி இப்ப 2 விக்கெட் விழுந்துருச்சு. அடுத்து ஒரு 4-5 விக்கெட் விழுக போகுது. குறிப்பா நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்றேன். 2011, 21 சிவப்பு பூத நிறுவனங்கள் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் எவ்வளோ, டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் எத்தனை? உங்க தலைவர் விஜய் படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கேளுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கேளுங்க, விஜய் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க. நான் சொல்றது இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறேன். அவங்க கிடையாது. ஒரு ப்ரொடியூசரா இருந்தா ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் சொல்றதை கேளுங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றதை பத்தி நான் குறையே சொல்லல. இப்ப உங்க எந்த நாடும் எந்த நபரும் நீங்களே நாளைக்கு பணம் இருந்தா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொடியூஸ் பண்ற பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ஆட்சி அதிகாரத்தை நீங்க மக்கள் கொடுத்த, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்ததான் பிரச்சனை. திமுக எதெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு சொல்ல அதான் சொல்றேன். 2011, 21 எத்தனை படம் எடுத்தீங்க? இப்ப இந்த 4 ஆண்டுகளா எத்தனை படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க? எத்தனை படத்தை எடுத்தீங்க? இதே போல 2006, 11 சினிமாவோட பேச விடுங்க. இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு பணம் எடுக்கிறதுக்கு எங்கிருந்து வந்தது? இது அடுத்து போதைப் பொருள்.
ஒரு 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 மெத்து கடத்த நபரை கட்சியின் அகிலக பொறுப்பாளரை வச்சிருக்கீங்க. கள்ளச்சாராயம் காட்சி ஆறா ஓடுது இந்த திமுக மன்னராட்சியில. கள்ளச்சாராயம் மரணங்கள் எத்தனை, மரக்காணம்ல ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு எவ்வளவு கள்ளச்சாராயம் மரணங்கள். அடுத்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி அமைச்சர் பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் வரை ஆபாசம். திமுக வென்றாவே ஆபாசம் தான். இவர்களே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்களே பெண்கள் குறித்து இவ்வளவு ஆபாசமா பேசுறாங்கன்னா இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? அப்புறம் எப்படி தமிழ்நாடு பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க? நான் என்ன சொல்றேன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டுக்கே பெண்கள் குறித்து ஒரு புரிதல் இல்ல, ஒரு 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 மெச்சூரிட்டி இல்லைன்னா அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கும்? ஏன் இப்ப எப்படி பெண்களுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் வந்து நடந்தது காரணமே வந்து அதுல டிஎம்கே அனுதாபின் முதல்வர்கள் சொன்ன மாதிரி திமுக அஃபிலியேட்டட் பர்சனோட இன்வால்மெண்ட் இருக்கு. இப்ப உங்களோட நிர்வாகம் திமுகவோட தலைமை பொறுப்புல இருக்கவங்களே பெண்கள் குறித்த தவறான புரிதல் இருக்கனாலதான் அவங்க கட்சிக்காரங்களும் அப்படி செயல்படுறாங்கன்ற. அடுத்து மணல், துரைமுருகன் அவர்கள் மணல் மாஃபியா. அடுத்து வந்து இது டிஸ்டரிஸ். ஒரு சில நிறுவனங்கள் SNJ, அக்காடு போன்ற சில நிறுவனங்கள்ல மட்டும் பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது. என்ன காரணம்? தமிழ்நாடு டாஸ்மாக்கு சில டிஸ்டரிஸ்ல இருந்து மட்டும் பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது. அது திமுக மன்னர் குடும்பத்துக்கு நெருக்கமான டிஸ்டரிஸ். அப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் 1000 கோடிங்கிறது வந்து ஒரு சாம்பிள் தான். இது வந்து ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வர விஷயத்துல PTR அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காரு. இது வந்து இதோட 3 மடங்கு வந்து அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு நாலேஜ் இல்லாம நடக்குதுன்னு இருக்காரு. 50,000 கோடி நடக்குதுன்னா அது 1.5 லட்சம் கோடி. ஆனா ஒரு பங்கு தான் கவர்மெண்டோட நாலேஜ் வருது, இதனால நம்ம டாக்ஸ் இழப்பு வருதுன்னு PTR அவர்கள் நிதியமைச்சர் இருக்கப்ப சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? டிஸ்டரியில ஆரம்பிச்சு, சரக்குல, டாஸ்மாக்ல ஆரம்பிச்சு, கள்ளச்சாராய மரணங்கள் ஆரம்பிச்சு, இந்த மன்னராட்சியால பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு 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 பேரிடியா தான் இந்த மன்னராட்சி இருக்கு. விஜய் ஊழல் பத்தி பேசுறாரு. ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு கட்சியில பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது சாதாரண தொண்டன்ட்ட கூட மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் பணம் கேட்கிறாங்க. அது ஊழல் இல்லையா அப்படின்னு எதிர் விமர்சனங்கள் வைக்கிறாங்களே. விஜய் அந்த பக்கம் பார்க்க தவறிட்டாங்க. அப்படி ஊழல் பண்ணணும்னு நினைச்ச மாவட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையே வந்து திமுகவினரும் திமுக ஆதரவு ஊடகங்களும் கிளப்பி விடுற ஒரு பாதிக்கப்பட்ட தமிழக பேச விடுங்க. திமுகவினரும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் கிளப்பி விட்ட ஒரு வடிகட்டிய பொய். உண்மை கிடையாதா? இத வந்து இங்க டிவில செய்திகள் பேசினாங்க. டிவில என்ன வேணா வருங்க. டிவில வந்து பேசினவங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் கிடையாது. இதே டிவில தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு வந்து 40,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு பேசினவங்க தொண்டர் கிடையாதான்னு என்ன சொல்றேன் கேளுங்க. இதுக்கான பதில வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் செயற்குழு திருவான்மியூர்ல நடந்துச்சு. அதுல வந்து இங்க கழக பொதுச் செயலாளர் சொல்லிட்டார், நாங்க வந்து யாருக்கும் கொடுக்கல, உழைத்தவர்களுக்கு பதவி கொடுத்துருக்கோம். 25 ஆண்டுகளா எங்க மன்றத்துல, அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்துல பணியாற்றியவர்களுக்கு, மக்கள் சேவை செய்தவர்கள் தான் பதவி கொடுத்துருக்கோம். எங்க தலைவர் வந்து நைட்டு 4 மணிக்கு போன் பண்ணி அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லி சொன்னார். அதனால உழைத்தவர்களுக்கு தான் எங்க தலைவர் அவர்களும் எங்க கழக பொதுச் செயலாளர்களும் பதவி கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இப்படி அவதூறு பரப்புறது வந்து திமுகவுக்கு வாடிக்கை. இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, திமுகவினர் வந்து தாக் ரிட்டர்ன் எப்படி சொத்தாரு, அதுக்கு பதில் இருக்கா? நான் எங்க இதெல்லாம் ஒரு ஒரு யாரோ ஒரு பேர் தெரியாத கூட்டரை வச்சுக்கிட்டு நீங்க பதில் கேட்டுட்டு இருக்கீங்களே. தாக் ரிட்டர்ன் தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் அவரு? உங்க ஊரு தான். எங்க ஊர் தாங்க. யார் அவருன்னு கேட்டேன்னா, முக்கியமான பொறுப்புல இருந்தாரு. என்ன பொறுப்புல இருந்தாரு? திமுக 1971 MP, கிட்டத்தட்ட 50 வருஷம் அண்ணா காலத்து அரசியல்வாதி. அவரு படுகொலை செய்யப்பட்டார். யார் படுகொலை செஞ்சா? வாக்கிங் போகும்போது படுகொலை செய்யப்பட்டார். யாரு செஞ்சா? அதுக்கு பின்னாடி யார் இருந்தா? அதை கண்டுபிடிக்குமா திமுக மன்னராட்சி? இந்த மீடியா பேசுமா? இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்றீங்களே, போன வருஷம் நடந்த கொடநாடு கொலை வழக்கு விட்டுட்டீங்களே, மறக்கிறீங்களே. நான் சொல்றேன் கேளுங்க. தாக்கி கொலையில யாருக்கு சம்பந்தம்? யாருக்கு சார்?
விசாரிங்க. கொடநாடு கொலை வழக்குல யாருக்கு சம்பந்தம்? நான் என்ன சொல்றேன்னா, கொடநாடு நீங்க என்ன சொல்லி எலெக்ஷன்ல என்ன சொன்னாரு? என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடநாடு விசாரிச்சு அவங்க வந்து தண்டனை வாங்கி தருவோம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னு பதில் சொல்றாங்க திமுக அமைச்சர்கள். இப்ப 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 வந்து ஆளுநர் தேவையில்லைல. எல்லா விஷயம் நான் சொல்ல கேளுங்க. இப்ப ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்களே. நீங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு 3 மாசத்துக்குள்ள கேஸ போட்டு அதை முடிங்க. யூபிஎஸ் என்ன சொல்றாரு? கொடநாடு சட்டசபையில அது பதிவு பண்ணிருக்காரு. கொடநாடு 4 வருஷம் என்ன பண்ணீங்க? ஆக்சிடென்ட் தானே அவர் சொல்றாரு. கொடநாடுல குற்றச்சாட்டு யார் மேல வச்சாங்க? இவங்க யூபிஎஸ் மேல வச்சாங்க. ஆக்சிடென்ட்ங்க. நீங்க எதிர்கட்சியா இருந்து கொடநாடுன்னு பேசினா நியாயம் இருக்கு. கவர்மெண்ட் வந்து 4 வருஷம் ஆச்சு கொடநாடுன்னு பேசுனீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லா அமைச்சரும் உள்ள தூக்கி போடுவோம். நீங்க ஏடிஎம்கே அமைச்சரை நீங்க ஊழல் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே ஊழல் பண்ணிருக்காங்க என்கிட்ட சொல்றீங்க. முதல்வரே சொன்னாரு எல்லாத்தையும் தூக்கி நான் உள்ள வைப்பேன். ஊழல் பண்ணாங்க கொடநாடு கேஸ்ல எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவேன். நீங்களே ஏன் பண்ணல? அப்ப நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்களோ கொடநாடு கேஸ்ல? எனக்கு அந்த திமுக பங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் செய்யல? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக சப்போர்ட் பண்ணிருக்குமோ? ஏன் நீங்க ஏன் செய்யல? அது காரணத்தை சொல்லுங்க. அப்ப அப்படித்தானே தோணும். ஒண்ணு அவங்களோட டீல் போட்டீங்க, இல்ல இதுல உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ரெண்டுல என்னன்னு திமுக மன்னராட்சி தான் சொல்லணும். இனிமேல் பொய் சொல்லி யாருனாலையும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய் பேசியிருக்காரு. அது திமுகவையா அதிமுகவையா? திமுக மன்னராட்சி. அதிமுக கிடையாது. திமுக மன்னராட்சி. நீட் எங்க துணை முதல்வர் சொன்னார் 3 இடத்துல சொல்லி 2019 தேர்தல் பரப்புரை சொன்னார், 2021 சொன்னார். எங்க அப்பா முதல்வர் ஆனா எங்களுக்கு ரகசியம் தெரியும். எங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம்லாம் இருக்கு. அதனால நாங்க யாருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. சூடு சொரணை வெக்கம் மானம்லாம் இருக்கு, அதனால நாங்க அதை நீக்கிடுவோம். இபிஎஸ் அவர்களுக்கு வந்து தெரியாது, ஒண்ணு தெரியாது, செய்ய தெரியாது அப்படின்னாரு. 4 வருஷம் ஆச்சு. ஏன் நீக்கல? பதில் சொன்னாரு. முதலமைச்சர் சொன்னாரு, தமிழக அமைச்சர். ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? முதல்வர் ஆனா செய்வோம்னாரு. நான் எடுத்து காமிக்கவா? அதுக்குதான் பதில் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாரு துணை முதல்வர்? என்ன சொன்னாரு? எங்க அப்பா முதல்வர் ஆனா நாங்க நீக்குவோம்னாரு. நாங்க பிரைம் மினிஸ்டர் ஆனா நீக்குவோம்னு சொல்லலாம். இது பேச்சே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இவர் துணை முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப கேட்க போறதே கிடையாது. இவர் என்ன சொன்னார்? எங்க அப்பா சிஎம் ஆனா நாங்க இதை பண்ணிடுவோம். அப்ப இது சீட்டிங்கா இல்லையா? அதாவது திமுகவினர் வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா ஆபாசம், பெண்கள் பத்தின வக்கரமான பேச்சு, தன்னோட எதிர்கட்சிகளை பத்தி மிக தனிப்பட்ட தாக்குதல், பெண்கள் ஆபாசமான பேச்சு, அமைச்சர் தொடங்கி 4ஆம் தர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரையும் இதுதான் திமுகவோட டிஎன்ஏ. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை விட பெரும் பிரச்சனை அல்ல, அதை விட பெரிய விஷயம் வந்து பொள்ளாச்சி பாலியல் விஷயம். இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போற நேரத்துல நீதிபதியை மாத்திட்டாங்க. கோயம்புத்தூர் போயிட்டு வந்த உங்களுடைய தலைவர் விஜய் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பற்றி ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலைவர் சொல்றது இருக்கட்டும். நீங்க தேர்தல் பரப்புரையில என்ன சொன்னீங்க? பொள்ளாச்சி குற்றவாளிகள் அனைவரையும் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணுவோம். உடனே பண்ணுவோம். 4 வருஷம் ஆச்சு. நீங்க ஏன் பண்ணல? அதுல அதிமுகவினர் இன்வால்வ் நீங்க சொல்றீங்க. அதுல நீங்களே இன்வால்வ் ஆயிருப்பீங்க போல. அதனாலதான் 4 வருஷம் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்து குற்றச்சாட்டுற வரை ஓகே, மக்கள் ஏதோ பண்ணுவாங்க போல, ஆக்ஷன் எடுப்பாங்க போலன்னு நம்பினாங்க. இன்னும் இப்ப போய் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, பொள்ளாச்சி கொடநாடுன்ட்டு சிரிப்பாங்க. அவங்கள திமுகவினரை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க, 2011 மாதிரி திமுக மன்னராட்சி 3வது இடத்துக்கு கூட வராது. விஜய் பேசும் பொழுது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பார்த்து நீங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க, பாருங்க, நீங்க யாருன்னு மக்கள் கேட்பாங்க, அப்ப சொல்லுங்கன்னு சொன்னார்ல. அப்ப என்னன்னு சொல்லுவாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்? நாங்க இங்க பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அவர்களோட கொள்கை வழியை ஏற்று மக்கள் பணியாற்ற வரோம். நாங்க இளைஞர்கள், எங்க பசங்க எல்லாரும் மோஸ்ட்லி கிராஜுவேட்ஸ், எல்லாம் படிச்ச பசங்க, சொந்தமா அவங்கவுங்க தொழில் பண்றவங்க, இல்ல கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்க. மக்கள் பணி செய்ய நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நாங்க மக்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் போல எங்கள்கிட்ட வந்து 10 ஊழல் கேஸ் இருக்கு, 4 இடி கேஸ் இருக்கு, ஒரு குவாரி இருக்கு, 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, என் குடும்பத்துக்கு ஃபாரின்ல இவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டோம். நாங்க வந்து மக்களுக்கு பணியாற்ற போறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்போம். தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இன்னும் அரசியல் வகைப்படுத்தப்படலையோ, இன்னும் ஒரு சினிமா ரசிகனாகவே இருக்கிறார்களோ அப்படின்னு அரசியல் படுத்துறதுன்னா எப்படி?
எப்படி அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. விஜய் மதுரைக்கு வராரு அப்படின்னா டூ வீலர்ல போயிட்டு ஒரு கார்ல போய் மோதி கீழே விழாம அரசியல் படுத்துறதுன்னா பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாம அரசியல் படுத்துறதுன்னா எப்படின்னா ரிஷிவந்தியத்துல கிங்ஃபிஷர் பீரும் பிரியாணியோட பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தினா அரசியல் படுத்தினது உங்க அந்த கட்சியை சொல்றீங்களா? நான் டைரக்டா டிஎம்கே தான் சொல்றேன் ரிஷிவந்தியன்ட்டு. அந்த ரிஷிவந்தியத்துல பக்கம் இன்னொரு கட்சி செல்வாக்கா இருக்காங்க, நீங்க அந்த கட்சியை சொல்றீங்களா? ரிஷிவந்தியத்துல வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தொகுதி அது. அதுல கிங்ஃபிஷர் பீரும் என்ன பீரும் தெரியல, தூரத்துல இருந்து வீடியோ காமிக்கிறாங்க. அதனால நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பீர் பாட்டில் இருக்கு, பிரியாணி இருக்கு, இதோட பூத் கமிட்டி நடத்தக்கூடிய கட்சிகள்லாம் திமுக மட்டும்தான் குவார்டர் கோழி பிரியாணி தராங்களா? மத்த கட்சி எல்லாம் வெறும் தக்காளி சாதமும் தயிர் சாதமும் தராங்களா? நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. எங்க கட்சியை பொறுத்தளவுல நாங்க யாருக்கும், எங்க பொதுச்செயலாளர் நேற்று கூட பேசுறப்போ கோயில சொல்லியிருக்காரு, ₹1 காசு இல்லாம எங்க தொண்டர்கள் தளபதியை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா திமுக மன்னராட்சி இவங்க துணை முதல்வர் போனார்னா, இப்ப எங்க தளபதி போயிருக்காருன்ட்டு மக்கள் தலைவர் எங்க தளபதி, அதனால தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. வரிசையா கவர்மெண்ட் பஸ் நிக்குது. அதாவது துணை முதல்வர் இப்படி கிராஸ் ஆகி ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் அந்த 100 நாள் வேலைக்கு பார்க்க வேலை முடிஞ்சு வேகமா வீட்டுக்கு போற மாதிரி மக்கள் எல்லாம் அந்த கவர்மெண்ட் பஸ் நோக்கி ஓடுறாங்க. புரியுதா? என்ன காரணம்னா வலுக்கட்டாயமா மக்களை ₹200 ஒரு சாப்பிடறதுக்கு பிரியாணி போட்டறமும் கொடுத்து வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டிட்டு நிக்க வைக்கிறது. கொஞ்சம் வெளிப்படையாவே பேசலாமே. இதுவரைக்கும் சினிமா ரசிகனா இருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நம்பி பொதுமக்கள் வாக்களிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, எங்க தளபதி அவர்கள் எங்களை அரசியல் படுத்திருக்காங்க. மண்டத்து காலத்துல இருந்தே எங்க தோழர்கள் மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு குருதியகம், வில்லியகம், பயிலகம்னு சொல்லி மக்கள் பணியாற்றி இருக்காங்க. நீங்க ஒரு எங்க தளபதி அவர்கள் மேல ஒரு பேரன்பு. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி விஜயோட கட்டப்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு பட்டாசை வெடிச்சுட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர் தானே விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள். அவர்கள் நம்பி எப்படி சமூகம் சார்ந்த பொறுப்புகள் ஒப்படைக்க முடியும்? அவர்கள் நம்பி எப்படி வாக்களிக்க முடியும்? கேள்வி இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பணிகள் அப்படி ஒரு பாலாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி பணிகளை தான் இங்க தளபதி அவர்கள் மக்கள் சேவையா பயிலகம், படிப்பகம், அப்படி குருதியகம், வில்லியகம், குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மடைமாற்றம் பண்ணி மக்கள் பணியில ஈடுபடுத்தினார். இந்த மாதிரி தொண்டர்களை தான் நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களை கேள்வி கேளுங்க. இந்த அதாவது இன்னும் சின்ன பசங்க ஒரு தளபதி அவர்கள் மேல இருக்க பேரன்புல பண்ற சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்குறீங்களே. கோடி கோடியா கொள்ளையடிச்சு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜும் குவாரியும் வச்சு சம்பாதிக்கிறாங்களே, அவங்களை என்னைக்காச்சும் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? திமுக அமைச்சர்களுக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு சம்பாதிச்சாங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இது என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? எங்க பசங்க அப்படி எங்க தளபதிக்காண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாவே, அது முன்னாடி நடத்தியிருந்தாலுமே, நீங்க சொல்ற மாதிரி நடத்தி இருந்தாலுமே அவங்க சொந்த பணத்துல நடத்துறாங்க. யாருக்கிட்டையும் போய் கொள்ளையடிக்கல, எங்கேயும் குவாரி இலக்கிய வளங்களை வெட்டி விற்கல, டாஸ்மாக்ல மட்டமான சரக்கு கொடுக்கல, கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கல. இது இப்படியெல்லாம் மக்களை இந்த இடத்துல எங்க தோழர்கள் புண்படுத்தல. நாங்க மக்கள் சேவையாற்ற வரோம், மக்களுக்காக உழைக்க வரோம். உண்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. அதெல்லாம் மக்கள் எங்களை நம்புவாங்க. தளபதி அவர்களை தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்லயும் அண்ணனா தம்பியா குடும்பத்துல ஒருத்தனா பாக்குறாங்க. வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த மன்னராட்சியை வீழ்த்தி தமிழகத்துல ஒரு ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்துவார். தாவேக தொண்டர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பெல்லாம் நீங்க பெருசுப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க. ஏர்போர்ட்ல பொதுக்கோட்டை சேதப்படுத்துறாங்க. அந்த ஸ்கூல் அந்த விஜயை பார்க்க போகும்பொழுது கதவுகளை உடைச்சிட்டு விஜய் போயிட்டு இருக்கக்கூடிய காரை டோரை ஓபன் பண்றாங்க. அவரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு, டக்குன்னு மேல செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பொறுப்பற்ற தன்மை தான். எங்க தோழர்கள் எவ்வளவு கண்ணியமானவங்கன்னா, இல்ல இது கண்ணீர் கிடையாது, பொறுப்பு இல்லையோ? சின்ன பசங்களாவே தமிழக கட்சிகள தோழர்கள் இருக்காங்களோ? நான் சொல்றது கேளுங்க. லட்சக்கணக்கான பேர் தன்னெழுச்சியா கூடி பெண்கள் எவ்வளவு கண்ணியமா வந்துட்டு போனாங்க. திமுக கூட்டம்னு வச்சுங்க. ஆனா பொது சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன், பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இருக்காது. இதே திமுக கூட்டம்னு வச்சுங்க, அவங்க காசு கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, பீரு கொடுத்து, இவ்வளவும் கொடுத்து அவங்க மீட்டிங் வந்தாங்கன்னா அங்க பெண்களுக்கு இல்ல, பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இருக்காது.
அது என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா ஏங்க பேசுறது இப்ப ஒரே அது ஒரு அரசியல் தானே, ஏங்க ஒரு அரசியலோட பார்வை ஒரு தானே. ஒரு சேர் உடைஞ்சது, ஒரு டம்ளர் உடைஞ்சது, ஒரு 1000 லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இல்ல, விஜய் கார்ல போய்கிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்கக்கூடிய காரை ஒரு ரசிகர் திறந்து நான் போட்டோ சொல்றேன் கேளுங்க, எடுக்கணுங்கிற. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல ஒரு சின்னூண்டு சேர் உடைஞ்சதை நீங்க சேர் மட்டும் தான் உடைஞ்சதா? நான் கேக்குறது புரிஞ்சுக்கங்க. இந்த போலீஸ் வந்து போதுமான பாதுகாப்பு தரல. இந்த லட்சக்கணக்கான மக்கள் சேர்றப்போ எங்க ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்லயே கூட சார், போட்டு தமிழ்நாட்டுல எடப்பாடி நினைச்சா கூட ரோட் ஷோ பண்ண முடியாது சார். பிஜேபி ஆனா யாருமே ரோட் ஷோ பண்ணது இல்ல சார். ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ரோட் ரோட் ஷோ பண்ற அளவுக்கு அண்ணே, இங்க ஒரு செல்வாக்கு ரோட் அல்லது ஷோ இங்க ஒரு பண்ணக்கூடாது. அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னண்ணே இவங்க வீட்டு இவங்களோட இது ப்ராப்பர்ட்டி வரைக்கும் யாரும் பண்ணது இல்ல. ஏன் பண்ண பண்ணக்கூடாது? போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது இல்ல. ஏன் கொடுக்கக்கூடாது? சட்டம் ஒழுங்கு ஏன் கண்ட்ரோல் பண்ண ஏங்க, முடியாது, ஏங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. நாங்க ஒன்னும் எந்த மக்களுக்கும் எதிராக செயல்பட போறது இல்ல, சட்ட ஒழுங்குக்கு எதிராக செயல்பட போறது இல்ல. பொது அமைதி குந்தகம் வைக்க இல்லாம யார் வேணா ப்ரொசெஷன் பண்ணலாம். அப்ப விஜய் ரோட் ஷோ பண்ண அன்னைக்கு பொது அமைதிக்கு குந்தகம் எந்த- விளைவிக்கவே படலையா? யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்களா? ஏதாச்சும் பெண்களுக்கு ஏதாச்சும் திமுக கூட்டம் நடக்கிற மாதிரி கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. என்ன கேஸ்? முன்னறிவிப்பு இல்லாம கூட்டம் கூடி இருக்கீங்க, ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தி ஏர்போர்ட்லயும் சரி, அந்த ஃபங்க்ஷன் நடந்து விஜய் பேசின அந்த இடத்துலயும் சரி, கதவெல்லாம் உடைச்சிட்டு போயிருக்காங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு போயிருக்காங்க. திடீர்னு ஜென்ரேட்டர் மேல அதுதான் ஏறுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க எவ்வளவு மாசம் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு? எதிர்க்கட்சி வேவு பார்க்க மட்டும்தான் இருக்கு. ரோட் ஷோ போன மேக்ஸிமம் ஹெல்மெட் போடாம ரோட்ல நான் என்ன போயிருக்காங்க. சொல்றேன் கேளுங்க. எதிர்க்க இன்டெலிஜென்ஸ் எதுக்கு? இத்தனை லட்சம் பேர் கூட போறாங்கன்னா அதற்கான செக்யூரிட்டி போர்சஸ நீங்க அலர்ட் பண்ணல. நீங்க முறையா பர்மிஷன் கேட்டு போலீஸுக்கும் ஜனநாயக முறைப்படி மன்னராட்சின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறைப்படி நீங்க கட்சி நான் என்ன அமைச்சு சொல்றேன்னா, பண்ணிருக்கீங்க. நாங்க ரோட் ஷோ பண்ண பொருள் முறையா போலீஸ்ல ஏன் அனுமதி வாங்கல? நான் என்ன தமிழக சொல்றேன்னா, வெற்றி கழகம் இப்படிதான் பண்ணுமா? தன்னெழுச்சியா வந்த கூட்டம். நாங்க ஆர்கனைஸே பண்ணல. நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா தான் கேட்டிருப்போமே. நாங்க ஆர்கனைஸ் பண்ணா தன்னெழுச்சியா வந்த கூட்டம். அதாவது சில மன்னர் குடும்பத்தில் வந்தவர்களுக்கு தான் கவர்மெண்ட் பஸ்ஸை வச்செல்லாம் கூட்டிட்டு வரணும். ஆட்சிக்கு வராம இருக்கும் பொழுதே போலீஸ் பர்மிஷன் வாங்காம ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா அப்ப ஆட்சிக்கு வந்தா ரோட் ஷோவே இன்னமும் சட்ட விதி மீற மாட்டீங்கிறதுக்கு கிடையாது. என்ன நிச்சயம்? ரோட் ஷோவே கிடையாது. அப்ப அது என்ன? விஜய் வந்ததுக்கு என்ன 14 கிலோமீட்டர் வந்தாரு, அது பேர் என்ன? திமுக காரங்க வந்து நிர்வாகத்தை கரெக்டா பண்ணாம அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணாததான் நடந்ததுக்கு காரணம். வரும் காலங்கள்ல அதெல்லாம் சரி செய்யப்படும். விஜய்க்கு சொல் புத்தியும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல அப்படின்னு பலகருப்பையா கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வீசியிருக்காரு. நான் பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் தான் பதில் சொல்றது. ஏன் பலகருப்பையா? அவர் எப்பேற்பட்டு அரசியல பலந்துன்னு கொட்ட போட்டவர். சரி, ஓகேங்க. அவரை நீங்க பொலிட்டீஷியன் மீன்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு நான் சொல்றேன். இல்ல, விஜய் கூட சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இல்ல. விஜயும் ஒண்ணுதான், விஜய் ரசிகர்களும் ஒண்ணுதான் அப்படின்னு பலகருப்பையா பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்றாரு. அவர் சொல்றதுல அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்குது. பதில் சொல்ல விரும்பல. நான் வந்து எங்களோட இலக்கு ரொம்ப நீங்க பதில் சொல்ல விரும்பலனா விஜய் ஒண்ணுதான், விஜய் ரசிகனும் ஒண்ணுதாங்கிற மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். அவருக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். வேஸ்ட் ஆஃப் டைம். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணவில்லை. எங்களோட இலக்கு ரொம்ப கிளியர். இந்த ஜனநாயக விரோத ஊழல் மன்னராட்சியை வீழ்த்துவது, இந்த வாரிசு முன்னேற்ற கழகத்தை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பி வைப்பதுதான் என்னோட இலக்கு. அதுக்கு இடையில இந்த மாதிரி கோரஸு கிச்சு கிச்சு மூட்டுறதெல்லாம் எல்லாம் நடக்கதான் செய்யும். சிரிச்சுட்டு போயிடணும். கூட்டணி கணக்கு விஜயோட திட்டம் என்ன? எங்களோட ஃபர்ஸ்ட் பொதுக்குழுலே எங்க தீர்மானம் போட்டு எங்க வெற்றி தளபதி கிட்ட தந்திருக்கோம். கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவை அப்ராப்ரியேட் டைம்ல எங்க தளபதி எடுப்பார். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் 1 இயர் இருக்கு. அது ஒரு ஜனவரி பிப்ரவரியில தான். அது எல்லா பார்ட்டிகளும் அதுதான். பாலிடிக்ஸ்ல அந்த டைம் நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல தான் நிறைய ஃபைனலைஸ் ஆகும். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்திருந்த அல்லது நினைத்திருந்த விடுதலை சிறுத்தையோட கூட்டணி கதவும் அடைக்கப்பட்டு விட்டது, அதிமுக கூட்டணி கதவும் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் 2020 தமிழக வெற்றி கழகத்தால் விஜயால் சாதிக்க முடியுமா? நீங்க எதிர்பார்த்த, நீங்க நினைத்தேன்னு சொல்லுங்க. நாங்க என்ன நினைத்தோம்னு எங்களுக்கு தான் இல்ல, அது ஓபனா ஸ்டேட்மெண்ட். கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அது விடுதலை சிறுத்தைகளுக்கான அழைப்பு, காங்கிரஸ்க்கான அழைப்பு, அதிமுகவுக்கான அழைப்பா இருந்தது. இந்த அழைப்புக்கான கதவுகள் இழுத்து மூடப்பட்டது, இழுத்து சாத்தப்பட்டது. அப்ப விஜய் என்ன பண்ண போகிறார்? அது ஒரு பாலிசி. எங்க வெற்றி தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அது ஒரு பாலிசிஸை எங்க தளபதி சொன்னாரு. இன்னும் 6 மாசம் இருக்கு. நான் இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து 2011
கூட்டணியில சேர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வரையும் திமுக அரசு வந்து பாஸ் மார்க்கே வாங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 2006ல திருச்சியில வந்து மாநாடு போட்டாங்க, திருப்புமுனை மாநாடு போட்டாங்க. அதுல சோனியா காந்தி அவர்கள்லாம் வர்றாங்க. அந்த மீட்டிங் 2006 எலெக்ஷன் ரேலி ஆரம்பிக்குது. இன்னும் சில நாட்கள் தான் எலெக்ஷனுக்கே இருக்கு. அந்த சூழல்ல 6 மணிக்கு 7 மணிக்கு மீட்டிங், மதியானம் 2 மணிக்கு வந்து வைகோ அவர்களோட பேனரை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. 6 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்றவர் 2 மணிக்கு கூட்டணி விட்டு போயிட்டாரு. அதனால மதியானத்துக்கும் சாயங்காலத்துக்குமே அரசியல் எதுனா நடக்கலாம். அப்ப பாமக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போகுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லல. இந்த 2 எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாம 2 எக்ஸாம்பிள் சொன்னேன்னா என்ன வேணா நடக்கலாம். இதே போல திமுகவும் காங்கிரஸும் 2013 டிசம்பர்ல திமுக சொன்னிச்சு, காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, இனிமேலுக்கு எப்பவுமே காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு திமுக சொன்னாங்க. EVKS இளங்கோவன் அப்ப காங்கிரஸ் பிரசிடென்ட் சொன்னாரு, திமுக செஞ்ச ஊழல்ல தான் நாங்க சுமந்துக்கிட்டு இருக்கோம், திமுக போனா எனக்கு மகிழ்ச்சின்னாங்க. இன்னைக்கு எந்த மகிழ்ச்சியில கூட்டணி வச்சிருக்காங்க? அப்ப தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போதா? நான் என்ன இது எல்லாமே எதுக்கு நான் சொல்றேன்னா, இவங்க பேசுறதெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல எனக்கு பரிதாபம் தான் வரும். சொல்றேன், ஆளே இல்லாத கடைக்கு தீயாக்குற மாதிரி எந்த கட்சி இங்க ஓபனா இருக்குன்னு நீங்க கூட்டணி கதவுல திறந்து நான் என்ன வச்சிருக்கீங்க. சொல்றேன்னா, கிரவுண்டே இன்னும் ஸ்டார்ட், கேமே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நீங்க என்னமோ எல்லாமே முடிஞ்ச போன மாதிரி நீங்க முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் தானே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன். அப்ப அப்ப கூட்டணிக்காக தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்து இருந்தால் ஏமாற்று போய்விடாது. 70 வருஷம் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஏமாந்துரும் நான் சொல்ல வரேன். கூட்டணிக்காக ஆரம்பிச்சு 1949 ஆரம்பிச்சு 70 வருஷத்துக்கு மேலாச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. 15 கட்சி கூட்டணியோட இன்னும் யாராச்சும் வருவாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நாங்க அப்படி இல்ல, மக்களுக்காக. அவங்களே இயங்கும் பொழுது பேச விடுங்கண்ணே, இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இல்லாம எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து மக்களை நம்பி மக்களுக்காக மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்கிறதுக்காண்டி மக்களை சந்திக்க இருக்கிறார். கூட்டணி விஷயங்களை தேர்தல் முடிவு முடிவு பண்ணும். அதனால இன்னைக்கு அதை பத்தி பேசுறதே ரொம்ப ப்ரீமெச்சூர்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டைம் இருக்கு, பேசலாம். தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு பற்றியும் விஜய் பேசின அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.